கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து சொல்லுவோம். அவளோடு இருக்கிற ஒருவரோடும் கர்த்தர் தாம் எங்களோடு பேசுவாராக. எங்களது வீட்டிலும் பெரிதான ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவாராக. எங்களது வாழ்க்கையிலே நடக்கிற அநேக காரியங்களுக்கு சில நேரம் பதில் இருக்காது. சில காரியங்களுக்கு நாங்கள் பெரிதான விதத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். சில காரியங்களை நாங்கள் கவனத்தை கொடுக்க மாட்டோம். சின்ன காரியங்கள் எங்களது வாழ்க்கையிலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இல்லாட்டி சிறு காரியங்களை எங்களுக்கு சரியான திசைக்கு கொண்டு செல்லலாம். ஆகவே நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சில வேளைகளிலே எங்களது வாழ்க்கையில வேதாமத்தை வார்த்தையை வாசிக்கிற வேளையில கூட சில சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், சில சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த வேளையிலே ஒரு வசனத்திலே இருக்க சில காரியங்கள் ஆண்டவர் குறிப்பாக எழுதியிருக்கிறார். அதிலே இருந்து கற்றுக்கொள்வோமா? எங்களது வீட்டை கட்டி எழுப்புவோமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அவனை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். இந்த சொல் சரி முக்கியம். சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் என்று சொல்லுகிறதான காரியம் இப்பொழுது இயேசுவானவர்களை பின்பற்றுகள் சொல்லுகிறதான ஒரு காரியம் அல்ல. இன்று அதுக்கு வெவ்வேறு விளக்கங்கள், வெவ்வேறு காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சில வழியிலே வேதாகமத்தின் அடிப்படையிலான விளக்கம் இல்லாமல் போய்கொண்டிருக்க காரியம் இருக்கு. அன்று நடந்த காரியம் என்னன்னு சொன்னா, அரசனை அடையாளம் காண்றதுக்காக அவர்கள் ஒரு தைலத்தை எடுத்து, ஒரு கொம்பிலே இருக்கிறதான அந்த தைலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுகிறதான காரியம் அது வெளியரங்கமாக காட்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. உள்ளான விதத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிற காரியமா இருக்கு. அதாவது தாவீதை அந்த குடும்பத்தவர்கள் இவன்தான் ஒரு பெரியவன் சொல்லி அடையாளம் காண இல்லை. சாமுவேல் தலைவனும் இவர் ஒரு அரசனாக ஒருவர்னு ஆரம்பத்தில் நினைக்கவில்லை. மற்ற சகோதரர்களும் இவரை அடையாளம் கண்டிருப்பார்களான பெரிய ஒரு கேள்வி. ஆனா இந்த வேளையில அவனை அரசனாக அடையாளம் காட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, விடுபட்டு போயிருந்த ஒருவனை, கைவிடப்பட்ட போயிருந்த ஒருவனை அவனது வீட்டிலே உறவுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் தெரிவு செய்து அபிஷேகிக்கிறார். இது மிக முக்கியமான காரியம். அந்த நேரத்திலே சாமுவேல் ஆரம்பத்திலே கேட்கிறார், இன்னொரு மகன் இருக்கான்னு. அப்பொழுது தகப்பனார் ஈசாய் சொல்றார், ஒருத்தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான், மேய்க்கிற இடத்துல இருக்கான். அப்புறம் கேள்வி வரும், நாங்களா இருந்தா அந்த இடம் ஆடுகளை மேய்க்கிற இடத்துல போய் அவர் அபிஷேகித்திருக்கலாம். ஆனால் தலைவனான சாமுவேல் என்ன சொல்றான், இங்கே கொண்டு வா என்று சொல்லி தனி அறைக்கு கொண்டு போயில, சகோதரர் மத்தியில, ஆங்கிலத்தில் போடுற மிட்ஸ், நடுவுல, கண்களுக்கு முன்பதாக அபிஷேகிக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கான்பானவர்களே. எங்களது வாழ்க்கையில இன்றைய காலகட்டங்களிலே சபை இயேசுவானவரை பின்பற்றவங்க அபிஷேகம் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு மைக்கை பிடித்து பாடுகிற நேரம், இல்லாட்டி ஆராதனை நேரம் நடக்கிற காரியம், இல்லாட்டி வேதாமத்தை வாசிக்கிற நேரம், மக்களது பார்வையிலே பிரசங்கிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் இவர் அபிஷேகிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. ஆனா அதை நாங்கள் தப்பாக பொய்யாக விளங்கி கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டுல சகோதரருக்கு முன்பதாக அவரை அபிஷேகிக்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ சாட்சி உள்ளவனாக இருப்பது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு காரியம் உனது வாழ்க்கையில இருக்குன்னு காட்டினா உன் வீட்டுல ஆரம்பமாகணும். இதுதான் முக்கியமானவர்களே. இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்க சபையிலேயோ இல்லாட்டி வணக்க ஸ்தலங்களிலேயோ ஆவிக்குரிய நபர் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக உங்களது திறமைகள், தாளந்துகள், இல்லாட்டால் சில சபைகள், சில இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், எங்களது திறமைகளை காட்டி கவர்ந்து அபிஷேகத்தை காட்டுவதல்ல. அபிஷேகம் என்பது மற்றவர்களது பார்வையில் உங்களோட வீட்டுல நீங்க எப்படிப்பட்டவங்களா வாழ்றீங்க, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க போறீங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வீட்டுல மக்கள் காண்றாங்களா? மற்றவங்களோட பார்வையில அழகா உடுத்தி கொண்டு, ஸ்மார்ட்டா உடுத்தி, அழகா பாடல்களை பாடி, விளையாடல்களை நடத்தி, பிரசங்கித்து கவர்வதிலே அபிஷேகம் தங்கி இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே, எனது வீட்டிலே உண்மை, பரிசுத்தம், ஞானம், கீழ்ப்படிவு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் உதவும் அன்பானவர்களே. இன்று அபிஷேகம் என்பது கூட
பிழையான விதத்திலே மக்கள் சொல்லுகிற காரியமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரான இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழுகிற வேளையில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வ சாதாரணமாக மனிதராக தான் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வந்த பிறகும் அவர் சாதாரண மக்களோடே தான் போய் கொண்டிருந்தார், அவர்களோடு தான் கலந்து கொண்டிருந்தார். அதாவது இன்னொரு உலகத்திலே வாழுகிறது அல்ல. ஆவியானவருக்குள்ளே இருப்பது என்பது இன்னொரு உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை இல்லை. அந்த வீட்டில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? ஆண்டவர் கொடுத்த காரியம் தாவீதுக்கு, நீ மற்றவங்களுக்கு அரசனாக இருக்க முன்பதாக ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக உண்ட வீட்டை கட்டு. உண்ட வீட்டில் உண்ட சகோதரர்கள் காணணும் நீ ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளவே. நீ நடந்து கொள்கிற விதம், பார்க்கிற விதம், பணத்தை கையாளுறது, பாலியல் ரீதியிலே நீ நடந்து கொள்கிற விதம், அன்றாட வீட்டை கூட்டி வீட்டை க்ளீன் பண்ணுறதுல இது எல்லாமே அடங்குது. அப்பாவுக்கு அடங்கி இருக்கிறது, சகோதரருக்கு கீழ்ப்படுகிறது. அப்பா தன்னை தெரிவு செய்யாவிட்டாலும் ஒரு முறை அவன் தனது தகப்பனார் தாய்க்கு ஆபத்து வரும் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று குகையிலே அவன் பாதுகாக்கிறான். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் நான் மாறினதுக்கான காரியம் என்ன? வீட்டிலே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. உங்களது வீட்டிலே வாலிப பிள்ளைகளுக்கு கேட்குறேன், உங்கள் அம்மா அப்பா குடும்பத்தில் சில அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம். உங்களோட குடும்பத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க மனுங்களே? நீங்கள் பாவிக்கிற ஃபோன் எதை பார்க்குறீங்க? இன்டர்நெட் மூலமாக எதை காணுகிறீர்கள்? யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை காணுகிறீர்கள்? திருமணத்துக்கு முன்பதாக பிழையான படங்களை தவறானது விதத்தில் பாவித்து உங்களது எதிர்கால திருமண வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள். நீங்கள் சட் பண்ணுறீங்க, அதில் உண்மையாக இருக்கிறீங்க. இன்னொருவருக்கு ஒரு வல்கர்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பாலியல் ஆசைகளோ இல்லாட்டி ஒரு விகாரப்படுத்துகிற SMS அனுப்புறவர்கள் அநேகர். அது திருமணம் முடிக்காத வாலிப பிள்ளைகள் இல்லை, திருமணம் முடித்தவர்களும் மோசமான படங்களை பார்ப்பதும், மோசமான காரியங்களை செய்வதும், பொய் சொல்வதும், அட்டூழியங்களை செய்வதும், வீட்டிலே கூட மோசமானது அநேகம் நடந்து கொண்டிருக்கு. சில நேரம் வீட்டிலே வேலைக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்காதவர்கள் அநேகர். தங்களது நலத்துக்காக தங்களுக்காக சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு உணவை எடுத்துக்கொண்டு களவாக இருந்து எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன் வயதானவர்கள் தாய்மார்களுக்கு கொடுக்காதவர்கள் அநேகர். ஏன்? அண்மையில் நான் ஒரு ஆளை கேள்விப்பட்டேன். தான் சொன்னார், தனது மனைவிக்கு தன்னை சம்பளத்தையும் சொல்ல மாட்டேன், ஏன் அவள் வேறு விதமாக செலவழிச்சிருவா. பார்த்தீர்களா? ஒரே கூரையின் கீழே இருந்து கொண்டு ஒரே வீட்டிலே கணவன் மனைவியாக இருந்து கொண்டு கூட பணத்தை மறைத்து வேறு விதமாக செலவழிக்கிறவர்களும் ஒழித்து வைப்பவர்களும் அநேகர். இந்த வேளையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் அழைக்க இல்லை. நடுவிலே சகோதரருக்கு நடுவிலே செய்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு முன்பதாக வீட்டிலே வாழ்ந்து காட்டு. நீ பரிசுத்தமாக வாழு, உத்தமமாக வாழு, அதுக்கு நான் உதவுறேன். அதனால தான் அந்த தைல குப்பி அபிஷேகம் அன்பானவர்களே. உடனடியாக அரசனாக இல்லை, உடனடியாக பாட்டு பாட இல்லை. ஆவியானவரை அனுப்பினதும் அவன் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆவியானவர் அவன் மேலே வந்தார். இந்த வேளையிலும் எங்களது வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பது மற்றவர்கள் பாறையில் ஒரு மேஜிஷன், மாயாஜாலம் காட்டுவதற்காக அல்ல. ஆண்டவர் அழைக்கிறார் சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் அழைக்கிறார். வீட்டிலே, உங்களது வாழ்க்கையிலே, உங்களுக்கு அருகாமையிலே இருக்கவங்களோட வாழ்கிற வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கு. மற்றவங்களுக்கு காண்றாங்களா? இவரது வாழ்க்கையில வேற வித்தியாசம் ஒன்று இருக்கு என்பதை காணக்கூடிய விதத்திலே வாழ்கிறோமா? காண்பதற்காக வாழ்வதல்ல, தேவனுக்காக வாழுகிற வழியிலே மற்றவர்கள் காண்பார்கள். அதுவே சத்தியம். எம்மை விட்டு கொடுப்போமா? மகத்தானது எம்மை, இந்த வேளையில எங்களோட வீட்டில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. சகோதரர்கள் பிரச்சனை, என்னை ஒதுக்குறாங்க, என்னை கீழே தள்ளுகிறார்கள், என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? தாவீதையும் ஒதுக்கி இருந்தாங்க, ஏமாற்ற பார்த்தாங்க, ஆனால் அவன் உத்தமனாக இருந்தான். இந்த வேளையிலும் எத்தனை வயதானாலும் எங்களது உறவுகளிலே குடும்பத்தவர்கள், வீட்டிலே இருப்பவர்கள், நெருக்கமான சொந்தங்களை காணுகிறதா? சுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவரே நீர் எனக்கு உதவும் என்று சொல்லுகிற வழியிலே நீர் ஒவ்வொருக்கும் உதவ வேண்டுமா கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தெய்வமே, ஆமென். குடும்பத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்தியத்தோடு எங்களது உறவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்வோமா?